ஓம் சாய்ராம். சாய் என்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, என்மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய அனைத்து கோரிக்கைகளையும் என் பாதத்தில் வைத்து என்னை சரணடைந்திருக்கிறாய். உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை பரிதவிக்க விட்டு பார்ப்பதற்கா நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன். உன் முன் நான் வெறும் சிலையாக அல்ல, உயிரோட்டமாக அமர்ந்திருக்கிறேன் என்று நம்புவாயாக. ஏன்னா கஷ்டம் வரும்போது நீ என் முன்னால் வந்து கலங்கிறத பார்த்து மிகவும் கலங்கி போய் என் குழந்தைக்கு எந்த விதத்துலையாவது உதவிட மாட்டோமா அப்படின்னு சொல்லித்தான் நான் வருத்தப்படுறேன். ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோ, நாம் இந்த பிறவி எடுத்திருக்கிறதே நம்மளுடைய கர்ம வினை பயனை கழித்து நற்கதி பெறுவதற்காக மட்டுமே. இறைவன் நிறைய ஜீவராசிகளை படைச்சிருக்கிறாரு. அது நாயாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, ஈ, எறும்பு, எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அந்த உயிரினத்துக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பை மனுஷனான உனக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா, ஞானத்தால் இறைவனை அடைவது. நாமளும் பிறந்தோம், நாமளும் வாழ்ந்தோம், நாமளும் இறந்தோம் அப்படின்னு இருக்கிறது மற்ற ஜீவராசிகளுக்கு ஒப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா மற்ற ஜீவராசிகளும் மனுஷனை போலவே சாப்பிடுது, தூங்குது, இனப்பெருக்கம் செய்யுது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஒரு தனித்தன்மையை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் தன்னை அறிதல் மற்றும் இறைவனை அறிதல். நாம் முற்பிறவியில் செய்திருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் கழித்து இந்த பிறவியில் மோட்சம் பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவனால் அற்புதமாக படைக்கப்பட்டது இந்த மனித பிறவி. அந்த மனித பிறவி உனக்கு கிடைச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது நீ வீணான கவலைகளிலும் விரக்தியிலும் விழுந்து உன்னுடைய இந்த அற்புதமான பிறவியை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போகலாமா? கூடாது இல்லையா? அதுலேயும் குறிப்பாக நீ என்ன சார்ந்து இருக்கிற, என்னை நம்பி வந்த பக்தர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னுடைய சாய் சச்சரிதத்திலேயே தாத்யா சாஹேப் நூல்கர் அப்படிங்கிற ஒரு பக்தருடைய கதையை நான் உனக்கு சொல்கிறேன். இந்த பக்தர் பண்டரிபுரத்தில் சப்ஜட்ஜாக இருந்தார். அந்த நேரத்தில் தான் நானா சாஹேப் சாந்தோர்கரும் அந்த ஊரில் அதே இடத்துல இவரோட பணிபுரிந்தார். 1909 அவங்க ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்க. அடிக்கடி அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்பட்டது. நூல்கருக்கு என்ன மாதிரியான மகான்கள் மேலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நானா சாஹேப் சாந்தோர்கருக்கு என் மேலே பக்தி மட்டும் இல்லை, விசுவாசமும் அதிகம். அதனால் அவர் அடிக்கடி நூல்கர்கிட்ட என்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு முறையாச்சும் ஷீரடிக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் நூல்கர் இதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் நிறைய நாட்களுக்கு பிறகு அவருடைய மனசில் என்ன தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றியது. ஏன்னா அவர் இங்கே வரணுங்கிறது விதி. அவருடைய முன்வினை பயன் நல்ல கர்மா நிறைய இருந்ததுனால அவருடைய புண்ணியத்தின் பலன் காரணமாக இங்கு வருவதற்கான வாய்ப்பும் கிடைச்சது. ஆனால் நூல்கர் நானா சாஹேப் சாந்தோர்கர் கிட்ட ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. நான் ஷிரடிக்கு வரணும்னா எனக்கு ஒரு நல்ல பிராமண சமையல்காரன் வேணும். அதே நேரத்தில் தரமான நல்ல நேர்த்தியான ஆரஞ்சு பழங்களும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இதை கேட்ட அந்த தருணத்திலேயே நானா சாஹேப் சாந்தோர்கர் இது எல்லாத்துக்குமான ஏற்பாடுகளை செஞ்சு நூல்கரை ஷீரடிக்கு வர வச்சாரு. அந்த மனிதன் என்னுடைய துவாரகா மாயி மசூதியின் அடியெடுத்து வைத்த அந்த க்ஷணமே அவரை பார்த்து நான் கோபமாக திட்ட ஆரம்பித்தேன். அவரை நிராகரித்தேன். ஆனாலும் அவர் பொறுமையாக ஷிரடியிலேயே தங்கினார். நான் தெய்வீகமானவன், அவருடைய குருவாக
எடுத்துக்கிறதுக்கான ஒரு மகான் அப்படிங்கிறத அவர் ஷீரடியில் காலடி எடுத்து வச்ச உடனேயே அவர் உணர்ந்துட்டாரு. என் மேலே விசுவாசம் வச்சாரு. எனக்கு சேவைகளும் செய்ய ஆரம்பித்தார். ஷிரடியிலேயே வந்து என்னை தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னு நினச்ச மனுஷன் ஷிரடியிலேயே தங்கவும் செஞ்சிட்டாரு. என்னுடைய சேவையில் மூழ்கி இருந்தார். அவர் அப்படியே இங்கே இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஏன்னா அவருடைய முன்வினை பயன். இங்கே இருந்தது மட்டும் இல்லாமல் அவர் என்னுடனேயே எனக்கு பணிவிடை செய்து எனக்கு கூடவே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றார். அவர் எதனால் அதை பெற்றார்? அவருடைய முன்வினை பயன். அதோடு அவர் குருவாக என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நம்பி என்னை தரிசிக்க வந்ததோடு மட்டுமல்லாமல் என் சேவையில் அவர் தன்னை ஆழ்த்தி கொண்டார். இது அவரை நல்ல நிலையில் உயர்த்தியது. அவருடைய மரணத்தின் தருவாய் வரையிலும் இதே ஷிரடியிலேயே அவர் வாழ்ந்தார். அவர் மரணத்தை எதிர்நோக்கும் அந்த நேரத்திலும் நல்ல கடவுளினுடைய நூல்களையும் கிரந்தங்களையும் பாராயணம் செய்தார். என்னுடைய பாத தீர்த்தத்தை அவருடைய வாயில் ஊற்றினார்கள். எனக்கு சேவை செய்து கொண்டு என்னையே சதா சர்வகாலமும் ஸ்மரித்து கொண்டு அவர் தன்னுடைய உடலை விட்டார். அதாவது அவர் ஷீரடியிலேயே இந்த பூலோகத்தை விடுத்து அவர் முக்தியடைந்தார். அப்போனா தாத்யா நமக்கு முன்னாலேயே போயிட்டான். புனிதமான ஆத்மா, அவனுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொன்னேன். நூல்கரின் நல்ல திசை நானா சாஹேப் சாந்தோர்கரின் வடிவில் அவருக்கு வந்து இங்கு என்னை தரிசித்து என்னுடனேயே வாழ்ந்து எனக்கு சேவைகள் செய்து இந்த புனித பூமி, அதாவது ஷீரடியிலேயே உயிர் நீக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தது. அவருக்கு மட்டும் இல்லை, விஜயானந்த் சுவாமி, மேகா போன்ற ஒரு சில பக்தர்களும் அவர்கள் ஷிரடியில் வந்து எனக்கு பணிவிடை செய்து என்னுடைய நாளேயே என்னுடைய பார்வையின் கீழேயே இந்த பிறவி பலனை அடைந்து அவர்கள் நற்கதி அடைந்தார்கள். அவர்களுடைய அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பக்தியும் சாதனையும் தான் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேற்றினை பெற்று கொடுத்தது. விஜயானந்த் சுவாமி பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்தும், மேகா கேடாவிலிருந்தும், நூல்கர் பண்டரிபுரத்திலிருந்தும் ஷீரடி இந்த மண்ணுக்கு அவர்களை இழுத்து வந்து அவர்களுக்கு நற்கதி அருளியது. யாருக்கு யாரும் எந்த விதமான ருணானுபந்தம் இல்லாமல் இங்கே வந்து சேர்ந்துட முடியாது. அவர்கள் பிறந்த ஊரை விடுத்து இந்த புண்ணிய கஷேத்திரத்தை நாடி வந்து அவ்விதமாகவே இந்த புனித பூமியிலேயே அவர்களுடைய உயிரை துறந்தார்கள். கர்மாவின் செயல்கள் எவ்வளவு தர்மம் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியுதா? இதில் நீங்கள் முக்கியமாக கிரகிச்சிக்க வேண்டியது, கடவுள் இந்த பூமியில் உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது உங்களுடைய முன்வினை பயனை எல்லாத்தையும் கழித்து ஞானத்தை பெறுவதற்காக மட்டுமே. எல்லா மனுஷங்களுக்கும் இது கிடைச்சிடுறதில்ல. உங்களை போன்ற பக்தர்களுக்கு, என்னை போன்ற மகான்களை சரணடைந்த பக்தர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிது. நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்கு நான் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். இப்படி வாழக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடுங்கள். அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு எப்படி என்னை நாடி வந்த பக்தர்கள் நற்கதி அடைந்தார்களோ அதே விதமாக உங்களுக்கும் நற்கதியை நான் நிச்சயம் வழங்குவேன். என்னை நம்பி சரணடைந்த பக்தர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருளுரைகளை கேட்பதற்கு இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவு உங்களுக்கு பாபாவின் ஆசீர்வாதத்தால் தான் கண்ணில் பட்டிருக்கு. நீங்கள் இந்த பதிவில் உங்களுடைய மனசுக்கு நிறைவை பெற்றிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா
அந்த 3 பக்தர்கள் மட்டும் இல்லைங்க, அதுபோல் பல பக்தர்கள் பாபாவின் அருளை பரிபூர்ணமாக பெற்றார்கள். நாமளும் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க இல்லை. நாமளும் அதே விதமாக பாபாவை நம்பி பக்தி செய்தால் பாபாவின் பரிபூர்ண கருணையை பெறலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.